நம்ம சேனலோட வீடியோஸ்ல சரண்யா வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்னன்னா ப்ரோ, பென் 10 கிளாசிக்கோட ஒரு எபிசோட்ல பென் வந்து ஆம்னிட்ரிக்ஸை உடைச்சிருவான். அதோட சைடு எஃபெக்டா பென் வந்து ஃபியூஷன் ஏலியன்ஸா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருப்பான். லைக் 4 arms வித் ஸ்டிங் ஃப்ளை அண்ட் ஹீட் பிளாஸ்ட் வித் ரிப்சாஸ் இந்த மாதிரி. ஆக்சுவலா இதை பேஸா வச்சு தான் பென் 10,000 வந்து பயோ ஆம்னிட்ரிக்ஸே கிரியேட் பண்ணியிருப்பான். ஆனா பயோ ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இல்லாம பென் 10 கிளாசிக்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ஃபியூஷன் ஏலியன்ஸ்க்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பென் 10,000 வந்து ஒரு ஃபியூஷன் ஏலியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான்னா எந்த ரெண்டு ஏலியன் ஃபார்ம்ஸை ஃபியூஷன் பண்ணணுங்கிறத அவன் தான் சூஸ் பண்ணுவான். பயோ ஆம்னிட்ரிக்ஸோட ஃபுல் கண்ட்ரோலுமே அவன்கிட்ட தான் இருக்கும். ஆனா பென் 10 கிளாசிக்ல அப்படி இல்ல. அவனால எந்த ரெண்டு ஃபியூஷன் ஏலியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணுங்கிறத சூஸ்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஈவன் அடுத்து என்ன ஏலியனா மாற போறங்கிறது கூட அவனுக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா ஆம்னிட்ரிக்ஸே ரிப்பேர் ஆகி போனதுனால தான் பென் வந்து ஃபியூஷன் ஏலியன்ஸா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான். சோ கிளாசிக் பென்னால ஒரு பெர்ஃபெக்ட் வெர்ஷன் ஆஃப் ஃபியூஷன் ஏலியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. அது மட்டும் இல்லாம பென் 10,000 பயோ ஆம்னிட்ரிக்ஸ்ல 10,000க்கும் மேல ஏலியன் டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு. சோ ஃபியூஷன் ஏலியன்ஸை சூஸ் பண்றதுல பென் 10,000க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா கிளாசிக் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல மினிமமே 10 ஏலியனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கிளாசிக் எபிசோட்ல பென் மாறின ஃபியூஷன் ஏலியன்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். லைக் ஸ்டிங் ஃப்ளை வந்து 4 armsோட ஃபியூஷன் ஆயிருக்கும். ஸ்டிங் ஃப்ளைக்கு பெரிய அளவுல ஸ்ட்ரென்த்ங்கிறதே கிடையாது. பட் 4 armsோட மெயின் பவரே ஸ்ட்ரென்த் தான். அண்ட் கிரே மேட்டர் வந்து டைமண்ட் ஹெட்டோட ஃபியூஷன் ஆயிருக்கும். டைமண்ட் ஹெட்டுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, கிறிஸ்டல் மேனிபுலேஷன் சொல்லி ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கும். ஆனா கிரே மேட்டருக்கு இருக்கிற ஒரே பவர் மைண்ட் மட்டும் தான். அண்ட் ரிப்ஜாஸும் ஹீட் பிளாஸ்டும் ஃபியூஷன் ஆயிருக்கும். ரிப்ஜாஸ்க்கு வந்து ஹீட்னாலே சுத்தமா ஆகாது. ஆனா இந்த பக்கம் ஹீட்டோட மொத்த உருவமே ஹீட் பிளாஸ்ட் தான். சோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட் ஏலியன் ஃபார்ம்ஸை ஃபியூஷன் பண்ணதுனால தான் கிளாசிக் பென்னோட ஃபியூஷன் ஏலியன்ஸ்க்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஆனா இதே கிளாசிக் ஏலியன்ஸோட ஃபியூஷன் ஃபார்ம்ஸை பென் 10,000 வந்து தன்னோட பயோ ஆம்னிட்ரிக்ஸை வச்சு யூஸ் பண்ணா அப்பவும் இதே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. பட் பெரும்பாலும் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு.